சாரதி அனுமதி பாடசாலைகள் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கூடாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கின்ற எல்லோருக்கும் சரியான முறையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியே. குறிப்பாக முன்னாள் போராளிகள் சரணடைந்த பிற்பாடு அவர்கள் புனர்வாழ்வு முகாம்களில் வைத்து அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பிற்பாடு அவர்களுக்கான சாரதிகளுக்கான அனுமதி பத்திரங்களும் சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் வெளியிலே புனர்வாழ்வு பெற்று வந்த பிற்பாடும் அவர்கள் தங்களுக்குரிய சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அரசு நிறுவனங்களில் குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய போக்குவரத்து வண்டிகளிலோ அல்லது அரசு திணைக்களங்களிலோ அவர்கள் வேலைவாய்ப்புகளை சாரதிகளாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகவே காணப்படுகிறது. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்றில் அவர்கள் வயதில் கூடியவர்களாக சொல்லப்படுகிறது, அல்லது அவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான கல்வித்தரம் இல்லை என்பது போல அது பின்னடிக்கப்படுகிறது. ஆகவே இந்த சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பாக இங்கே பேசப்படுகிற பொழுது இந்த பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு ஒரு வயது எல்லையை வரையறைத்து அவர்களுக்கான திணைக்களங்களிலும் இந்த இலங்கை போக்குவரத்து சபை போன்ற இடங்களிலும் இவர்களுக்கான சாரதிகளுக்கான அனுமதியை வழங்குவதற்கு நடவடிக்கையை இலங்கை போக்குவரத்து சபை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் அமைச்சர்களுக்கூடாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட முன்னாள் போராளிகள் இவ்வாறான அனுமதி பத்திரங்களை வைத்திருந்தும் கூட அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் அங்கே பல திணைக்களங்கள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலே இருக்கின்ற பல போக்குவரத்து சாலைகளில் இன்னும் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கூட வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட வேலை செய்கின்ற நடத்துனர்கள், சாரதிகள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மிக மிக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் மட்டுமே வேலை செய்கின்றார்கள். ஆகவே இதனால் சரியான போக்குவரத்து பணிகளை அந்தந்த மாவட்டங்களில் அவர்களுக்கு வழங்க முடிவதில்லை. ஆகவே அந்த மாவட்டங்களில் இருக்கின்றவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் நிரந்தரமாக வசிக்கின்றவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களோடு கூடியவர்களுக்கான நடத்துனர் சாரதிகளுக்கான நியமனங்களை இலங்கை போக்குவரத்து சபை வழங்குமானால் ஒரு சிறந்த காத்திரமான வினைத்திறனுடைய ஒரு போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும்.